Yeah, hello friends. Welcome to my channel Feel to Share. Very good evening to you all. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபீல் டு ஷேரில் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்துட்டு இன்றைக்கி ஏன் திடீர்னு திவாலாயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ரீசனும் அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வந்துட்டு இன்றைக்கி மக்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ பாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்துட்டு லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சு. பிகாஸ் என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நிறைய கடன் கொடுத்துருக்காங்க மக்கள்கிட்டையும் சரி, அப்புறமேட்டு நிறைய கார்பரேட்ஸ் இருக்குல்ல, கார்பரேட்ஸையும் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியல. ஸோ இதை வந்து வாரா கடன் சொல்லுவாங்க. இந்த கடனை அவங்க கொடுத்த கடனை திரும்ப வாங்க முடியாதனால ஸோ நிதி நெருக்கடி சுமையில் சிக்கிக்கிட்டு இன்றைக்கி பேங்க்கே திவாலாகி போயிடுச்சு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்துட்டு அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து பார்த்தாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க வேறு யாராவது நீங்கள் பேசி உங்கள் பேங்க்கை வந்து டைப் பண்ணி வேறு ஏதாவது ஒரு கார்பரேட் நிறுவனத்தோட உங்கள் பேங்க்கை வந்து டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்க கூட ரன் பண்ண பாருங்க அப்படின்ட்டு. ஸோ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கும் நிறையா கார்பரேட்ஸ் கூட பேசி பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒன்றும் செட் ஆகலை. ஸோ ஃபைனலி வந்துட்டு பொறுத்து பார்த்து ஆர்பிஐ பேங்க் வந்துட்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு உங்கள் பேங்க்கு திவாலாகி போச்சு. ஸோ உங்கள் பேங்க் பிரச்சனையை வந்து நாங்களே செட்டில் பண்ணிடுறோம் அப்படின்ட்டு. பேங்க்கில் இருக்கிற நிதி நெருக்கடி சுமையை குறைக்கணும்னா 2500 கோடி தேவைப்படுது. இந்த 2500 கோடியை வந்துட்டு சரி பண்ணுறதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டிபிஎஸ் பேங்க்கோட பேசியிருக்காங்க. டிபிஎஸ் பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர், ஓகேவா? டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் தான் வந்து ஷார்ட்டாக டிபிஎஸ் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட பெரிய பேங்க். இங்கே நல்லா தரமான பேங்க். சிங்கப்பூரில் டிபிஎஸ்னாலே ஒரு தரமான பேங்க்கு. ஸோ இந்த பேங்க் தான் இப்போ வந்துட்டு 2500 கோடி கொடுத்து இந்தியாவில் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. இவங்க டிபிஎஸ் பேங்க்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எப்படி தெரியுமா? அவங்க வந்துட்டு கரெக்டான ஆள் பார்த்து தான் அவங்க வந்துட்டு இந்த வாரா கடன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கடன் கொடுக்குறதுலாம் வந்துட்டு கரெக்டான ஆள் பார்த்து அவங்க கொடுப்பாங்க. ஏனோ தானோன்னு எல்லாருக்கும் வரவங்க போகிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க கடன். ஸோ அந்த கார் லோனு, ஹவுசிங் லோனு, எல்லா லோனுமே வந்துட்டு அவங்க பர்ஃபெக்டான ஆள் வந்துட்டு அவங்க எக்ஸாக்டாக அவங்க வச்சுருக்கிற க்ரைட்டீரியாஸ்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும் தான் அந்த லோன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை வந்துட்டு இப்போ டிபிஎஸ் வாங்கியிருக்கனால ஸோ டிபிஎஸ் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிலைநாட்டுறாங்க இப்போ எல்லா இடத்துலையுமே. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்குக்கு இன்றைக்கி வந்துட்டு ஒரு 500 பிரான்ச்சஸ் இருக்குன்னா இப்போ எல்லாமே வந்துட்டு இப்போ இனிமேட்டு அது லக்ஷ்மி விலாஸ் பேங்க் கிடையாது. இனிமேட்டுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டிபிஎஸ் இந்தியா அப்படின்ற ஒரு பேரில் தான் இருக்கும் இனிமேட்டுக்கு. ஸோ இந்த பேங்க்கில் வந்துட்டு இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க, பணம் போட்டவங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க, அதுக்கப்புறம் எஃப்டி அக்கௌண்ட்டு, ரெக்கரிங் டெபாசிட், இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்க யாருமே பயப்பட வேணாம். உங்கள் பணம் சேஃபு. என்ன இப்போ வந்துட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 1 மந்த் வந்துட்டு ஒரு லிமிட்டாக வச்சுருக்காங்க. 25,000 தான் பணம் எடுக்கணும் ஏடிஎம்மில் அப்படின்ட்டு. ஸோ இந்த க்ரைட்டீரியா முடிஞ்சதுமே வந்துட்டு நீங்கள் நிறையா பணம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஆல்ரெடி பேங்க் வந்து டிபிஎஸ் சிங்கப்பூர் கைக்கு வந்துருச்சு. அதாவது டிபிஎஸ் இந்தியா, இப்போ இந்தியாவில் டிபிஎஸ் இருக்குல்ல, டிபிஎஸ் பேங்க்காரங்க கைக்கு வந்து லக்ஷ்மி விலாஸ் பேங்க் போயிடுச்சு. ஸோ ஒரு 1 மந்த்துக்கு மட்டும் வந்துட்டு அவங்க வந்து ஒரு 25,000 எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த 25,000 அவங்க எடுத்து முடிச்சதும், அந்த 1 மந்த் இந்த க்ரைட்டீரியா முடிச்சதும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நீங்கள் வந்துட்டு பேங்க்கில் எவ்வளோ பணம் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். டிபிஎஸை பற்றி சொல்லலாம். டிபிஎஸ் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு பேங்க்கு. ஸோ டிபிஎஸ் வந்துட்டு இங்கே சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா டிபிஎஸோட ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப தாறுமாறாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் சிங்கப்பூர் டிபிஎஸ்ல வந்து நீங்கள் ஊருக்கு போய் ஈஸியாக ரெமிட்டன்ஸில் பணம் அனுப்பலாம், வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், லோக்கல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். நிறையா கண்ட்ரிஸ்க்கு இங்கேருந்து நம்ம ஈஸியாக பணம் அனுப்பலாம். டிபிஎஸ் சிங்கப்பூரில் வந்துட்டு ஊருக்குலாம் நல்லா பணம் அனுப்பினா ஒரு ஜஸ்ட் நான் இப்போ ஒரு காலையில் ஒரு சிங்கப்பூர் டைமிங்கில் ஒரு 9 o'clock அனுப்புனா, இந்தியா டைமிங்கில் பேங்க் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அமௌண்ட் அங்கே கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான பேங்கிங் டிபிஎஸ். எனக்கு பிடிச்ச பேங்க்கு டிபிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மக்கள் யாரும் பயப்பட வேணாம், பேனிக் ஆக வேணாம். ஒரு சிங்கப்பூர் அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட ஒரு டிபிஎஸ் பேங்க்கை வந்து தான் வந்துட்டு லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கை வாங்கியிருக்காங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. உங்கள் பணம் உங்கள் கையில் தான் இருக்கும். நார்மலாக வந்துட்டு அந்த ஒரு 1 மந்த் கிரேஸ் பீரியட் இருக்குல்ல, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னாங்க அந்த 25,000 இருக்குன்ட்டு, அந்த கிரேஸ் பீரியட் முடிஞ்சதுமே வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு அப்புறம் லாக்ஸஸில் உங்கள் பணத்தை விட்ரால் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் வந்துட்டு டிபிஎஸ் இந்தியா பேங்க்குன்னு தான் இனிமேட்டுக்கு நேம் சேஞ்ச் ஆகிடும். இனிமேட்டுக்கு உங்கள் லக்ஷ்மி விலாஸ் பேங்க் முன்னாடி எப்படி இருந்துச்சோ தெரியல, பட் இனிமேட்டுக்கு அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலாக இருக்கும். நிறையா சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க டிபிஎஸ். ஸோ மற்றபடி வேறு இல்லை, உங்களோட பணம் ரொம்ப சேஃபாக இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ மற்றபடி வேறு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Until then, signing up from you, Feel to Share. Schedule. Bye, see you, take care. ரொம்ப நாளாக சில பேசி கொஞ்சம் தடுமாறுது வேறு எதுவும். ஆக்சுவலி டிபிஎஸை பற்றி நான் இந்த பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி நான் அப்பயே உங்ககிட்ட வந்துட்டு சொல்லலாம்னு நினச்சேன். பட் டைம் இல்லை, இங்கே ஒரே மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அடிக்கடி, அதில் தான். சரி பார்ப்போம். See you.